லோன் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவீங்க? இருக்கல எந்த லோன் டேஞ்சர்னா, கிரெடிட் கார்டு லோன் வாங்கினவங்களும் சரி, பர்சனல் லோன் வாங்கினவங்களும் சரி, வீட்டுக்கு வந்து கேட்குறது, மிரட்டுறது, அப்யூசிவாக பேசுறது, இது எல்லாமே ஆனால் லீகல் தான். ஆமாம் லீகல் தானே. ஒரு பேங்க்ஸ்ன்னு வரதை தாண்டி, ஒரு என்பிஎஃப்சின்னு வரதை தாண்டி, இது வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்னு ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட அசைன் ஆகுது. அங்கே வரவும் ஒரு ஹியூமன். இது ஏன் இந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கிடையாது. இப்போ அவனோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கஸ்டமரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மீது அன்எத்திக்கல் ரெக்கவரி ப்ராக்டிசஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா 5 years நான் பெயிலபிள் ஜெயில் அண்டு 5 lakhs காம்பன்சேஷன் டு த பாரோவர். நிறைய பேர் சூசைட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் சூசைட் அட்டம் பண்ணுவாங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட். ஹலோ எவ்ரிவான். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா இந்த லோன் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த லோனில் நிறைய பேர் ஸ்டக் ஆகி அதை எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு தெரியாமலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை க்ரோஸ்கோர் சொல்யூஷன் மூலமாக அதோட ஃபவுண்டர் தீபக் ப்ரொவைட் பண்ணிட்டு வராரு. ஸோ அவரோட பிராண்ட் அண்ட் அந்த சர்வீசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹலோ சார். ஹலோ மேம். ஸோ பேசிக்காக இந்த பிராண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஓகே இதை நம்ம ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக லாஸ்ட் 10 yearsஸாக நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 10 years ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே பேங்க் ஸ்டாஃப்ஸ், ஓகேவா. நாங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணனால இந்த டெட் மேனேஜ்மெண்ட்டோட அவேர்னஸ் எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நாங்கள் அந்த மற்ற கன்சியூமர் பண்ணுற மாதிரி மற்ற பாரோவர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணனால எங்களுக்கு அந்த டெட் மேனேஜ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியும். ஸோ இதை நாங்கள் அதுக்கப்புறம் நான் லோன் கன்சல்டன்ட் டிஎஸ்ஏவாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து கிரெடிட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன்ஸ் இது எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ஓன் போர்ட்ஃபோலியோ கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த டெட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சொல்லும்போது, சார் இது நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்குமே யாருக்குமே யூஸ்வலாக நம்மளே லோன் வாங்குகிறோம், நம்ம என்றைக்குமே வந்து அந்த லோனோட அக்ரிமெண்ட் இனிமேல் படித்து பார்த்தது கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஒரு பாரோவருக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாகவே எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க, ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அதை கட்டலைன்னா சிபில் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜேர்னியில் இருப்பாங்க. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒஸ்ட் கேஸ் ஆன பிறகு தான் அவங்களுக்கு அந்த ரியலைஸ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அது அந்த பாயிண்ட் நாங்கள் பார்க்கும்போது, சரி இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணுங்கும்போது தான் அதுக்கப்புறம் இந்த க்ரோஸ்கோருங்கிற ஒரு கம்பெனியாக ஒரு ஃபேமாக ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ISO சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன் அதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்கலி எந்தெந்த லோனுக்கெலாம் நீங்கள் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது, அதுலேயே செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக்காக எந்தெந்த லோன்ஸ்க்கெலாம் உங்களால் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும்? யூஸ்வலாக டெட்டுன்னு வந்துட்டுனாலே எல்லாமே கவர் ஆகும் அதில். ஓகே, இல்லை பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஹோம் லோன், மார்ட்கேஜ் லோன், ஆப் லோன்ஸ், பேடே லோன்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே தான் டெட்டுன்னு கவர் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணலாம் எல்லாமே. ஓகே, ஸோ செக்யூர்ட் லோன்ஸ் கவர் ஆகுமா? செக்யூர் லோன்ஸும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ மெயினாக இப்போது எந்த லோன் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவீங்க? இருக்கல எந்த லோன் டேஞ்சர்னா, ஆப் லோன்ஸ் அண்டு பேடே லோன்ஸ்னு சொல்லுவேன். பேடே லோன்ஸ், ஓகேவா. ஸோ ஆப் லோன்ஸ்க்கு அடுத்து இந்த பேடே லோன்ஸ்னு நிறைய பேருக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்காதவங்களுக்கு அது தெரியாது இந்த பேடே லோன்ஸுங்களோட டேஞ்சரஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டரலாக இன்றைக்குமே வந்து சூசைட்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் வந்து டெட்னால நிறையா சூசைட்ஸ் நடக்குது. அதில் மேஜராக கன்சர்ன் பண்ணுறது இந்த ஆப் லோன்ஸ் அண்டு இந்த பேடே லோன்ஸில் தான் நிறைய பேர் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன்கிற மாதிரி அதில் மாட்டிக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆப் லோன் சொன்னீங்க, பட் ஆனால் நமக்கு இந்த லோனுன்னு வரும்போது ஒரு சிலது பார்க்குறதுக்கு ரொம்ப செக்யூர்டான லோன் மாதிரியே தெரியும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மைனஸை பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லோன்ஸ் இருக்கா? அதாவது இது பேர் கிரெடிட் ஹங்கிரின்னு சொல்லுவாங்க. அது பணத்தேவை இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் தெரியும். ஸோ நம்ம செக் பண்ணிக்கணும், அது ஆர்பிஐ ரிஜிஸ்டராக ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிற அந்த லெண்டர் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்களா, பாலிசி கைட்லைன்ஸ் தெளிவாக இருக்கா, நம்மளோட ப்ரைவசி கரெக்டாக இருக்கா, அதில் ப்ரைவசி அவங்க செக்யூர்டாக வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணாலே போதும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ரிஜிஸ்டர்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய கிரெடிட் ஹங்கிரி இருக்கும்போது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும். பட் நம்ம ஒரு சில பேராமீட்டர்ஸை நம்ம அதில் செக் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஆப் லோன் இந்த இன்னொரு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க. எனக்கு மெயினாக இந்த கிரெடிட் கார்டோட இதில் ஒன்று கேட்கணுன்னு இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டில் அப் டு 5 lakhs வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அடிக்கடி கால்ஸ் வரும், அதே நேரத்தில் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கிரெடிட் கார்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த லோன் வந்துட்டு செக்யூர்டாக இருக்குமா? கிரெடிட் கார்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது லோன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஜம்போ லோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்ஸ்டாண்ட் லோன்னு சொல்லுவாங்க.
இன்ஸ்டா லோன். இது எல்லாமே ஃபஸ்ட் இந்த இன்ஸ்டன்ட் லோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் என்னவோ அந்த லிமிட்டுக்கு என்ன வேல்யூவோ அதை லோனாக கொடுத்துருவாங்க. ஸோ இது பெரும்பாலும் அந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இஎம்ஐயாக கட்ட போகிறோம். இப்போ கார்டு லிமிட் 2 lakhsனா அந்த 2 lakhs வந்து டென்யூர் போட்டு கொடுத்துறாங்க. விச் மீன்ஸ் அதிகபட்சம் 12 months to 24 months போடுவாங்க யூஸ்வலாக. இது ஓரளவுக்கு சேஃப் தான். ஓகே, ஏன்னா இது வந்து அவங்க ஏர்னிங்ஸ்குள்ளே இருக்கும். இப்போ என்ன ஆகிடும்னா இல்லை ஜம்போ லோன் ஒன்று வரும். இப்போ ஜம்போ லோன் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் லிமிட்டை பேஸ் பண்ணி ஒரு அப்ரூவல் வரும். கிரெடிட் லிமிட் 2 lakhs அப்படின்னா ஒரு 3 lakhs உங்களுக்கு ஜம்போ லோன் கிடைக்கும், இல்லை 2 lakhs கிடைக்கும். இது இல்லாமல் அது கிடைக்கும். அப்போது நீங்கள் அதுக்கும் இஎம்ஐ கட்டுவீங்க, ப்ளஸ் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு இங்கே அவைலபிள் லிமிட் இருக்கும். அப்போ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் திருப்பி ட்ராப்பில் மாட்டுறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகே. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு லோன் வாங்கினவங்களும் சரி, பர்சனல் லோன் வாங்கினவங்களும் சரி, ஈவன் தோ அது ஒரு பேங்க்லேயே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஹராஸ்மெண்ட் கால்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே பேங்க் சைட்லேருந்தே கொடுக்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு டாக்குமே இருக்குது. அது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். வீட்டுக்கு வந்து கேட்குறது, மிரட்டுறது, இதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணும், அப்புறம் அப்யூசிவாக பேசுறது, இந்த மாதிரி பேங்க் சைட்லேருந்தே ஒரு சில பர்சன்ஸ் அனுப்பி வாங்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே ஆனால் லீகல் தான். ஆமாம், லீகல் தானே. இப்போ நீங்களும் நானும் நாளைக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தாலோ நம்மளும் இதை தான் செய்ய போகிறோம். ஓகே, ஒரு பாரோவருக்கு போயிட்டு இப்போ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு பாரோவர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறோம்னா அந்த பாரோவர்கிட்ட சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா, உடம்பு நல்லா பார்த்துங்க, காசு இருக்கிறப்ப கட்டுங்க நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம், எப்போ எங்களோட ரீபேமெண்ட் எப்போ பண்ணுறீங்கன்னு தான் கேட்போம். ஸோ இது பேசிக்காக எல்லா பேங்க்ஸ்லையுமே இருக்கிறது தான், எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிலையுமே இருக்கிறது தான். அண்ட் டியூ டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பாலிசி கைட்லைன்ஸ்னு பார்த்தாலே இது வரும் தான். பட் அது ஹராஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா, ஒன்று இங்கே ஒரு பாரோவரை வந்து அவருக்கு பணம் இருந்து கட்டாமல் இருக்காரா, இங்கே 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று சிச்சுவேஷன் டிஃபால்ட் அண்ட் வில்ஃபுல் டிஃபால்ட். வில்ஃபுல் டிஃபால்ட்டுங்கிறது பணத்தை வாங்கிட்டு வேணும்னே கட்டாமல் இருக்கிறவன், இந்த மாதிரி சர்டன் பீப்புள்ஸும் இருக்காங்க. இன்னொன்று சிச்சுவேஷன் டிஃபால்ட்டு. சிச்சுவேஷன் டிஃபால்ட்டுங்கிறது ஜாப் லாஸ்னால, ஓகே, ஸோ வீட்டில் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இருந்திருக்கும், அதர் கமிட்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரீபேமெண்ட், ஏன்னா இப்போ யாருமே லோன் வாங்கும்போது சிச்சுவேஷன் டிஃபால்ட்டை சொல்கிறேன், லோன் வாங்கும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்களால ஒன்ஸ் கட்ட முடியலங்கன்னா தெர் இஸ் அ வேலிட் ரீசன். ஓகேங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த லெண்டர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கான ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியும், டெப்ட் கன்சல்டேஷன் தெரியாது. டெப்ட் கன்சல்டேஷன்னா எல்லா லோன்ஸையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே இஎம்ஐ மாற்றிக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 4-5 இஎம்ஐ வச்சுருப்பாங்க, 4-5 லோன்ஸ் வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இது மெர்ஜ் பண்ணலாம். இப்போ இது தெரியாது நிறைய பேருக்கு. டெப்ட் கன்சல்டேஷன் ஒரு ப்ராடக்ட் இருக்குது பேங்க்லன்னு தெரியாது. இன்னொன்று, இது பேங்க் அவேர்னஸ் கொடுக்கணும். ஒரு பாரோவர்கிட்ட நீ த்ரெட்டன் பண்ணாமல், நீ ஹராஸ் பண்ணாமல், ஃபோன் போட்டு மிரட்டாமல் என்ன பண்ணும், வாட் இஸ் த சொல்யூஷன், நீங்கள் மாட்டிட்டீங்களா, ஃபஸ்ட்டு அதை அக்ரி பண்ணு, அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணு. ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணு, அடுத்து அவங்களுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன்ஸ் உன் சைட்லேருந்து கொடுக்கலாம். அவனை கன்சல்டேஷன் பண்ணி தெரியா, இல்லை இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தெரியா. இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு 3 years கட்டியிருப்பான், 5 வருஷம் லோன் 60 months. இந்த டென்யூரை திருப்பி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவனுக்கு இஎம்ஐ பர்டன் குறையும். அப்போ அவன் என்பிஐ டிஃபால்ட்லேருந்து அவன் தப்பிக்கலாம். ஓகேவா, இல்லை மொரட்டோரியம் கொடுக்கலாம். மொரட்டோரியம்ங்கிறது வந்து நம்ம அந்த கோவிட் டைமில் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பட் கோவிட் வரும்போது நம்ம நிறைய பேர் மொரட்டோரியம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு, நீங்கள் மொரட்டோரியம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் நிறைய பேருக்கு அந்த டேர்மே தெரியும், மொரட்டோரியம்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ மொரட்டோரியம்ங்கிறது லிட்டரலி என்னென்னா அந்த பேங்க்கில் டைம் வாங்குறதா. பட் இதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ரீசன்ஸ்னால நம்ம மொரட்டோரியம் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் லாஸாக இருக்கலாம், மெடிக்கல் இல்னஸாக இருக்கலாம், ஓகே, இல்லை சிச்சுவேஷன் டிஃபால்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதை அந்த லெண்டர் கன்சிடர் பண்ணணும், அவங்க அதை அக்ரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், என்பிஏ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை டெப்ட் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த லெண்டர் வந்து ஒரு பாரோவருக்கு எஜுகேட் பண்ணிட்டாங்கனாலே த்ரெட்டனிங் வேலை இல்லை, இங்கே ஹராஸ்மெண்ட்டுக்கு வேலை இல்லை. பட் இதை பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். மோரோவர் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி இது லீகலான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது லீகல் தான், அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இல்லை லீகல் ஓகே தான், கண்டிப்பாக போய் கேட்பாங்க, அவங்கள ரிமைண்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் ஒரு சிலர் இந்த அப்யூசிவாக பேசுறது, ஹராஸ்மெண்ட் மாதிரி பேசுறது, அவங்களுக்கு ஒரு மாதிரி டெத் த்ரெட் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லீகலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக கேட்குறேன்னா. இங்கே வந்து ஒரு பேங்க்ஸ்ன்னு வரதை தாண்டி, ஒரு என்பிஎஃப்சின்னு வரதை தாண்டி, இது வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்னு ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட அசைன் ஆகுது. எல்லா பேங்க்ஸும் ஓனாக கலெக்ஷன் ஏஜென்சி வச்சு நடத்துறது கிடையாது. அது ஒரு தேர்ட் பார்ட்டி தான், தேர்ட் பார்ட்டிகிட்ட அந்த டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட அங்கே அசைன் ஆகும்போது இப்போ நம்ம சொல்லலாம், சார் இந்த பேங்க்ஸ்லாம் ஜென்யூனாக ட்ரீட் பண்ணுறாங்க சார், இந்த பேங்க்ஸ் இப்படி இருக்காங்க சார். அங்கே வரவன் ஒரு ஹியூமன், அவனோட கேரக்டரைசேஷன் அது.
இப்போ அந்த கேரக்டரைசேஷனில் இருக்கக்கூடிய ஆள் நாளைக்கு வேற ஒரு பேங்க்குக்கு போனான்னா அவன் அதை தான் செய்வான். அதுக்காக இந்த பேங்க்னா இப்படி தான் இருக்கும், இந்த பேங்க்னா இப்படி தான் இருக்குங்கிறது கிடையாது. ஸோ அந்த வரக்கூடிய பர்சனோட பிஹேவியர். ஓகே, ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ராங் கமிட்மெண்ட்ஸ், இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்ஸ் நம்ம வந்து பார்க்குறது, நீங்கள் சொல்கிற இந்த ட்ரெடனிங்ஸ் இது எல்லாமே வில்ஃபுல் டிஃபால்ட்டுக்கும் நடக்கும், சிச்சுவேஷன் டிஃபால்ட்டுக்கும் நடக்கும். இது ஏன் இந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கிடையாது. ஓகே, ஸோ சேலரிங்கிறது கிடையாது. ஸோ அலவன்சஸ் மட்டும் மாதிரி தான் அவங்களுக்கு பேசிக் பே மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ்க்கு வந்து அட்ராக்டிவாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏர்னிங்ஸ் பண்ணணும், ஏன்னா பேசிக் பே தானே கொடுக்குறாங்க. அந்த பேசிக் பே வச்சு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாது. ஸோ அப்போ அவனோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கஸ்டமரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் அது தப்பு தான், தப்பு. அது சட்டப்படி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ லாஸ்ட் 2025 டிஎம்கே கவர்மெண்ட்டில் அன்எத்திக்கல் ஆர்பிஐ கைட்லைன்ஸை மீறின அன்எத்திக்கல் ரெக்கவரி ப்ராக்டிசஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா 5 years நான் பெயிலபிள் ஜெயில் அண்டு 5 lakhs காம்பன்சேஷன் டு த பாரோவர். இது லாஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் வந்து ஸ்டாலின் சார் வந்து நமக்கு அப்பீல் கொடுத்துருந்தாங்க. கவர்னர் அதை பார்த்துட்டு அதை இமிடியேட்டாக அதை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இது பேங்க்குன்னு இல்லை, கந்து வட்டி, ப்ரைவேட் ஃபினான்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே அப்ளிகல் ஆகும். ஸோ கட்டாய கடன் பண்ணக்கூடாது, கட்டாய வசூல் பண்ணக்கூடாது. கட்டாயமாக ஒருத்தர் வற்புறுத்தி கட்டாயமாக நீ நான் வாங்கிட்டு தான் போவேன், இன்றைக்கி நீ பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத யாருமே இன்றைக்கி மறுக்க முடியாது. பட் கடன் வாங்கினா கட்டணும் தான், கட்டி தான் ஆகணும். பட் சிச்சுவேஷன் டிஃபால்ட்டை கன்சிடர் பண்ணணும், இதுதான் மேஜர். ஸோ இப்போ இல்லை அந்த ஹராஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோங்கிறது, அது சிச்சுவேஷன் டிஃபால்ட்னா அவங்க கன்சிடரேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ் இந்த மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்காகவா, இல்லை இந்த கந்து வட்டி இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுமா? இல்லை, இப்போ நம்ம ப்ரைவேட் ஃபினான்ஸ் எல்லாமே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ப்ரைவேட் ஃபினான்ஸுங்கும் போது வந்து யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அக்ரிமெண்ட்டில் செக் போட்டிருப்பாங்க, ஒரு ப்ரோ நோட் போட்டு அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ இப்படி தான் அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்மளோட சர்வீஸ் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் தான், ப்ளஸ் பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் அண்ட் ஓவரால் எல்லா டெப்ட்ஸ்க்குமே நம்ம சர்வீஸ் கொடுத்து தான் இருக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? உங்ககிட்ட வந்த கஸ்டமர்ஸ்லேயே யாரோட ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு? லைக் இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? நிறைய ஸ்டோரி இருக்குது, பட் நம்ம ஓப்பனாக ரிவீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டோரிஸ் அதில் ரொம்ப இம்பேக்ட் ஆகுறதுன்னு அப்படின்னா, நிறைய பேர் சூசைட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஓகே, இப்போ எங்களுக்கு வரதில் 100 பீப்புளில் 20 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 20 பேராவது அந்த சூசைடு அட்டெம்ப்ட் இருக்கும். ஓகே, 100ல் 20. ஓகே, இந்தியா லாஸ்ட் சென்செக்ஸ் ரெக்கார்ட் படி 3500 சூசைட்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. டெப்ட்னால கடன் வாங்கி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு தற்கொலைகள் மட்டும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டிக்ளரேஷனில் 3500 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியல. ஏன் அது நடக்குதுன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். இதுதான் மேஜர் ரீசன். ஓகே, ஸோ இது கவர்மெண்ட் என்ன பண்ணும், இதுக்கான நிறையா கேம்பெயின் ரன் பண்ணும், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறைய லா இருக்குது, பாரோவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா லாஸ் இருக்குது, பட் நமக்கு தெரியறதில்ல. ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஒரு தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு தான் ஓகே இதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிற மாதிரி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, வருமுன் காப்போம் அந்த ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ் இருக்கும். ஸோ சூசைட் அட்டன் பண்ணிட்டு வரது தான் நமக்கு ரொம்ப ஒரு ஏன் அப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட். ஓகே, இல்லை படிக்காதவன் எவனுமே கிடையாது. பட் வெல் எஜுகேட்டடாக இருந்துமே இந்த அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் வெல் எஜுகேட்டடாக இருக்குமே அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஆக்சுவலாக ஒரு கடனில் இருக்கிற பர்சன் யூஸ்வலாகவே அந்த கடன் அடைக்க முடியலன்னா அடுத்த கடன் எங்கே வாங்கலாம் தான் தேடுவாங்க. அதான் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அப்படியே அது அந்த ஜேர்னி அப்படி தான் ட்ராவல் ஆகும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அப்படிங்கிறத அந்த ஜேர்னி அப்படி தான் இருக்கும். அவங்களோட தேடலுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா பேங்க்கோட ப்ரெஷர் அப்படி தான் இருக்கும். நீ எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கட்டு அப்படி தான் கட்டும். ஸோ இதில் ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் நான் ஏன் கடன் வாங்கணும், அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் நான் கடன் வாங்கி கடனை கட்டு நீ போடலையே. ஓகே, நான் ஜாப் லாஸ்னால எனக்கு என்னால் கட்ட முடியலன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஜாப் லாஸுங்கும் போது என்னோட கடன், நீங்கள் எனக்கு கடன் கொடுத்தது என்னோட சேலரி அடிப்படையில், என்னோட வருமானத்தின் அடிப்படையில் நீ கடன் கொடுத்த. நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னோட நண்பர்கள் கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஸ்டஃப் இருக்குது, வீட்டில் எவ்வளோ ஜுவல்ஸ் ரிசர்வ் இருக்குது,
இதெல்லாம் நான் அடகு வச்சு கட்டணும், நான் வெளியில் கடன் வாங்கி கடன் கட்டணும்னு எந்த லோன் அக்ரிமெண்ட்லையுமே இல்லை. ஸோ என்னோடய வருமானத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ என்னோடய வருமானம் இங்கே நிற்கும்போது அப்போது டேரெக்டாக பேங்க்கில் அப்ரோச் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அட்வைஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ப்ரிகாஷன் ப்ரொசீஜர்ஸ் டு ரிலீவ் த கான்சிக்வன்சஸ்? ஓகே.